श्री राम जय जय राम। 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 जय श्री राम। किं करोमि क्व गच्छामि किं गृह्णासि त्यजामि किम् आत्मना पूरितं सर्वं महाकल्पाम्बुना यथा। वचन आधारी लाविले जैसे शस्त्र फिराविले स्वतः हाणो न घेतले जयापरी। तैसा उपायाचा अपाये विपरीतपणे स्वहित जाये। साधन सोडिता होये मुक्तपणे बद्ध। साधन करिताच सिद्धपण हातीचे जाईल निघोन। तेणे गुणे साधन करूच नावडे। लोक म्हणती हा साधक हेची लज्जा वाटे एक। साधन करीती ब्रह्मादिक हे ठाऊके नाही। आता असो हे अविद्या अभ्यास सारणी विद्या। अभ्यासे पाविजे अद्या पूर्ण ब्रह्म। अभ्यास करावा कवन ऐसा श्रोता करी प्रश्न। परमार्थाचे साधन बोलिले पाहिजे। याचे उत्तर श्रोतयासी दिधले पुढिले समासी। निरोपिले साधनासी परमार्थाच्या। इति श्रीदास बोधे गुरुशिष्य संवादे साधन प्रतिष्ठा निरूपणम नाम समास सात्वा। जय श्री राम। जय श्री राम। யாருக்குமே கொஞ்ச நிமிஷங்கள் எல்லாத்தையும் எல்லா சிந்தனைகளும் விட்டு வச்சு ஏகாந்தமா இருந்து பார்த்தோம்னா, கண்ணை மூடிண்டு தன்னையே தியானம் பண்ணினோம்னா நான் 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 அப்படிங்கிற துவனி உள்ளேந்து நம்மளுக்கு கேட்கும். நாம் நாமாக்கும் அப்படிங்கிற உணர்ச்சி எப்பவுமே ஹிருதயத்துல இருக்கு. நாம் என்கின்ற தோற்றம் ஒரு க்ஷணம் கூட இந்த லோகத்தை நம்ம எப்போ பிறந்தோமோ பிறக்கிறதுலேருந்து இப்போ வரையிலும், இப்போ இந்த க்ஷணம் தாஸ்போத் கேட்கிற வரையிலும் நான் 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 அப்படிங்கிற துவனி ஹிருதயத்துக்குள்ளேருந்து துவனிச்சுண்டே இருக்கு. ஆனா அந்த நான் யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டுதுன்னா, நான் நாராயணன், இன்னொன்னா என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தாயாரும், இவா என்னுடைய மனைவி, இவா என்னுடைய குழந்தைகள், நான் இருக்கக்கூடிய வாசஸ்தலம் இது, நான் பண்ணக்கூடிய தொழில் இது அப்படின்னு பேசுவான். கவனிச்சு பார்த்தோம்னா தாயார் தகப்பனார்லேருந்து ஆரம்பிச்ச தொழில் பத்தி என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தானோ எல்லாமே யாரை பத்தி பேசுறான்? உள்ளேந்து நான் அப்படின்னு துவனிக்கிறதே இந்த துவனிக்கக்கூடிய நானை பத்தி பேசுறானா இல்ல வேற யாரையோ பத்தி பேசுறானா அப்படின்னு பார்த்ததுன்னா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டதுன்னா, உள்ளேந்து துவனிக்கக்கூடிய நான் இருக்கே அந்த நான் அவனை சொல்லிக்க மாட்டான். 5 அடி உயரத்துக்கு நல்ல கருப்பு நிறமா இருக்கக்கூடியவனாகவும், இப்பேற்பட்ட ஜாத்தியில பிறந்தவனாகவும், ஆணாகவும் பெண்ணாகவும் இப்படிதான் தன்னை ஐடென்டிஃபை பண்ணி காமிப்பான். அப்போ நான் அப்படின்னு உள்ளேந்து துவனிக்கிறதே அது நம்மளுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை வச்சு என்னைக்குமே அவன் பேசுறது இல்லை. அவன் பேசுறது பழகிறது எல்லாமே பகிரங்கமா தெரியக்கூடிய இந்த தேக சம்பந்தமாக இருக்கக்கூடிய நானை வச்சுதான் பேசுறான். இந்த தேக சம்பந்தமாக இருக்கக்கூடிய நானை வச்சுதான் இந்த லோகமே இருக்கு அப்படிங்கறத கவனிச்சுட்டு பல இடங்கள்ல கவனிச்சுட்டு வந்தோம் தாஸ்போதுல. பிரம்ம வித்தியை அடையணும், பிரம்மானுபவத்தை அடையணும் அப்படின்னு இருக்கும் பொழுது
இந்த தேக புத்தியை வச்சுண்டு அந்த பிரம்மானுபவத்தை அடைய முடியாது. ஏன்னா தேக புத்தி அப்படிங்கிறது ரொம்ப கேந்திரித்தமா இந்த சரீரத்துல கேந்திரித்தமாக இருக்கு. இந்த சரீரம் அப்படிங்கிறது க்ஷணத்துக்கு க்ஷணம் அழிஞ்சுட்டே தான் இருக்கு. 60 வயசு நம்ம இருந்தோம்னாலும் 60 வயசும் என்ன காமிக்கிறதுனா அவ்வளவு வருஷங்கள் க்ஷீணமாயிண்டு வரும்னு தான் அது காமிக்கிறது. கடைசியில ஒரு குறிப்பிட்ட வயசுல இல்லை அப்படின்னு ஆயிடும். யாரு இல்லை? அந்த சரீரம் தான் இல்லைன்னு ஆகிறது. ஆனா அவன் இன்னும் இருந்துட்டு இருக்கான். அப்படின்னு இருக்கும் பொழுது நான் எதை சொல்லிக்கிறேனோ அந்த சரீரத்தையே காமிச்சு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சரீரம் அழியக்கூடிய சரீரமாக இருக்கே, அழியக்கூடிய சரீரம் நான் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தா அவாவா ஹிருதயத்துல உணர்ந்துடலாம். நாம் அது இல்லை அப்படிங்கிறது உணர்ந்துடலாம். அதிலிருந்து கிளம்பி நாம் யாரோ நம்மளுடைய ஸ்வரூபம் ஏதோ அதை தெரிஞ்சுக்கணும். ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு ஸ்வரூபத்தை இருந்துட்டோமானால் திரும்ப திரும்ப இந்த லோகத்துல ஜனனமும் மரணமும் அடைய வேண்டிய அவசியம் இல்லாமல் ஜீவன் முக்தனாக இருக்கலாம், பிரம்மமாகவே இருக்கலாம். இப்படிங்கிற விஷயத்தை தான் பிரம்ம வித்யை நம்மளுக்கு சொல்லி தரது. அப்பேற்பட்ட பிரம்ம வித்யை தான் தாஸ்போதர் பல இடத்துல பேசிண்டே வரார் சமர்த்த ராமதாசர். சில ஓவியங்கள் முன்னாடி இந்த நான், அதாவது இந்த தன்னிலம் எப்படி சாதனையில தன்னிலம் இருந்தால் எப்படி சாதனையே கெடுத்து விடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தன்னில வரும் நான் தன்னை மாத்திரமே தெரிஞ்சவன் இந்த லோகத்துக்கே உபகாரம் இல்லாம போயிடுறான். லோகமே அவனை ஒத்துக்கிறதுல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க போக, அப்பேற்பட்ட நான் அப்படிங்கிற தேக புத்தியோடு இருக்கக்கூடியவன் சாதனை பண்ணினானால் எப்படி எதையும் அடையாம இருப்பானோ அப்படிங்கிறத மாத்திரம் இல்லாமல் இந்த நான் அப்படிங்கிற அவித்யை அவனிடத்துல சில தப்பான தோற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சில பேர் சாதனை பண்றவர்கள் நான் பிரம்மானுபவத்தை அடைஞ்சேன்னு சொல்றவாளும் இருக்கா. அவ தான் பிரம்மானுபவத்தை அடைஞ்சாச்சுன்னு அவளே நிஜமாவே நினைச்சுட்டு வேற இருக்கா. அவளை பத்தியும் பேசிட்டு வந்தார். அப்படி எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டு வந்தார் சமர்த்தரங்க. அர்த்தத்தை சொல்றார். அவித்யை அப்படிங்கிறது எப்படி படுத்துறதுங்கிறத பாருங்க. ஒரு ஸ்லோகம் யோக வாசிஷ்டத்திலேருந்து ஒரு ஸ்லோகம், கிம் கரோமி குவ கச்சாமி கிம் கிருண்ணாமி தியஜாமி கிம் ஆத்மனா பூரிதம் சர்வம் மகா கல்பாம்புனா யதா. மகா கல்பாம்புனா யதா. கல்பாந்தம் அப்படின்னு கல்பம், ஒரு மகாப்பிரளயம் வருமே. அந்த மகாப்பிரளயம் வரும் பொழுது எங்க திரும்பி பார்த்தாலும் அம்புனா யதா, தீர்த்தமே தான் தெரியும். எங்க பார்த்தாலும் மகா பிரளயத்துல எங்க பார்த்தாலும் தீர்த்தம் தான் தெரியும். அது மாதிரி மகா பிரளயத்துல எங்க திரும்பி பார்த்தாலும் எப்படி ஜலம் தெரியறதோ அது மாதிரி பிரம்மானுபவத்தை அடைஞ்சவனுக்கு எங்க திரும்பி பார்த்தாலும் பிரம்மமே தெரியும். அப்படி பிரம்மம் எங்கும் தெரியும் பொழுது கிம் கரோமி, நான் செய்வதற்கு என்ன இருக்கு, கோ கச்சாமி, நான் போகிறதுக்குன்னு எங்க இருக்கு, போக்கடம் கிடையாதே, எங்குமே நான் இருக்கேன். பிரம்மானுபவம் அப்படிங்கிறது தானும் பிரம்மம், எல்லாமே பிரம்மங்கிறது தான் பிரம்மானுபவம். எல்லா இடத்திலையும் தானே பிரதிபிம்பிக்கிறது தெரியும் பொழுது இங்கேருந்து அங்க போகிறதுக்குங்கிறது கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லையே. கோ கச்சாமி கிம் கிருண்ணாமி, நான் எடுத்துக்கிறதுக்குங்கிறது கிடையாது. ஏன்னா எடுத்துக்க வேண்டியதும் யார் எடுக்கிறாளோ ரெண்டுமே பிரம்மம் தான். கிருண்ணாமி, சரி இது வேண்டாம்னு வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நாமே நம்மளையே வேண்டாம்னு வைக்க முடியாதே. அப்போ பரிபூர்ணமான சுவானுபவத்தில் இருக்கிறவன் எங்குமே பிரம்மத்தை அனுபவிக்கும் பொழுது அவன் செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஒரு பிரம்மபூதனுடைய நிலை, ரொம்ப உயர்ந்த நிலை.
அப்பேற்பட்ட பிரம்மானுபவத்தில் இருக்கிறவனுடைய நிலையை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. தனக்கு பிரம்மானுபவம் வந்தாச்சாக்கும் நினைச்சுண்டு இப்ப சில ஓவிக்கல்வினாலும் சொல்லிட்டு வந்தார் இல்லையா, பிரம்மஜானம் இசை அந்த அந்தரி பிரவேசம் சொன்னாரு. தனக்கு பிரம்மானுபவம் வந்தாச்சு, அதனால எனக்கு ஏன் சாதனை என்ன தேவை, நான் தான் பிரம்மத்தை அடைஞ்சாச்சேன், அப்ப நீங்க சாதனை எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்றவா சில பேர் இருக்கா. நான் சாதனையை நான் பிரம்மத்தை அடைஞ்சாச்சுன்னு எவன் சொல்றானோ, நான் சாதனை பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு எவன் சொல்றானோ, நான் பிரம்மத்துக்கிட்டேந்து நான் தனியா இருக்கிறத அவன் உணர்றான், சாதனை கிட்டேந்து தான் தனியா இருக்கிறத அவன் உணர்றான். அப்படின்னு இருக்கும் பொழுதே இவன் பிரம்மத்தை அடையல. அவன் சாதனை பண்ண வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் பிரம்மம் இல்லை, பிரம்மத்தை அடைஞ்சவனாக இல்லை. இன்னும் நான் அப்படிங்கிற தோற்றம் இன்னும் இருக்கு. பிரம்மம் மாத்திரம் தானே இருக்கணும், நான் பிரம்மம் இருக்க முடியுமா என்ன? ஆனா அவன் என்ன பண்றான், தான் இப்படி சாதனையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான் இல்லையா, அது சொல்றதுக்கு ஒரு சப்போர்ட் தர்றான். இங்க என்ன ஆகிறது, இந்த அவித்யினால எப்பேற்பட்ட ஸ்லோகம் பிரம்மானுபவத்தையும் பிரம்மானுபவத்தை இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு వ్యక్తిயுடைய நிலையை பத்தி வர்ணிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை இவன் துஷ்பிரயோஜனம் தனக்கு மேல பண்ணிக்கிறான். அந்த ஸ்லோகம் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, கிம் கரோமின்னு சொல்றது, நான் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஸ்லோகம் சொல்லிது இல்லையா. அப்போ நான் பிரம்ம அனுபவத்தை அடைஞ்சதுனால நான் சாதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அருமையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை தன் பக்கம் ட்விஸ்ட் பண்ணி திருப்பி வச்சுக்கிறான். வச்சன ஆதாரி லாவிலே இப்பேற்பட்ட வச்சனங்கள், இது மாதிரி நிறைய வச்சனங்கள் உண்டு. பிரம்மஸ்திதியை வர்ணிக்கக்கூடிய இப்பேற்பட்ட வச்சனங்கள் பலது உண்டு. நம்ம கிரந்தங்கள் சொன்னது எல்லாமே உயர்ந்த வச்சனங்கள், மகத்துக்களுடைய நிலையை வர்ணிக்கக்கூடிய வச்சனங்கள். அந்த வச்சனங்கள் ஆதாரமாக எடுத்துட்டு ஜெய்சே சஸ்திர பிலாவிலே ஸ்வதாஹானோ நகேத்திலே ஜயாபரி. ஒருவன் கையில சஸ்திரத்தை கொடுத்த பொழுது என்ன பண்றான், அந்த சஸ்திரத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணும், அந்த சஸ்திரத்தை தனக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். அப்படி பண்ணாதக்கு அந்த சஸ்திரத்தை தன்மேலே அடிச்சுக்கிறான். அப்ப என்ன ஆகும், தனக்கே ஹானி உண்டாகும். இப்பேற்பட்ட பிரம்மானுபூதியாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வச்சனங்களை சஸ்திரத்தை கையில வச்சுன்னு தன்மேலேயே துஷ்பிரயோஜனம் பண்ற மாதிரியே அந்த வச்சனங்கள்ல துஷ்பிரயோஜனம் பண்றான். அப்ப என்ன ஆகிறது, தைசா உபாயாச்சா அபாயே. எந்த வச்சனங்கள் உபாயமாக அமைஞ்சிருக்கோ அந்த வச்சனங்கள்லாம் பிரதிகூலமாக போயிடுறது இவனுக்கு. உபாயாச்சா அபாயம், உபாயமா ஆக வேண்டியது அபாயமாக மாறுறது. அப்போ அதெல்லாம் வச்சனத்துல தோஷம் இல்லை, கையாளரவன் கிட்ட இருக்கிற தோஷம்தான் அது. விபரீதப்பனே ஸ்வஹித ஜாயே. அந்த ஸ்லோகங்களை அந்த வச்சனங்களை விபரீதமாக பிரயோஜனம் பண்ணறான். அது அவனுக்கு எந்த ஹிதத்தை பண்ண போகிறது, அவனுக்கு எந்த ஹிதத்தையும் பண்ணாமல் ஸ்வஹித ஜாயே, அவனுக்கு எந்த ஹிதத்தையும் பண்ணாமல் அந்த வச்சனங்கள்லாம் கிளம்பி விடுறது. சாதன சோடிதா ஹோயே முக்தப்பனே பத்த. இப்படி பேசிண்டு நான் முக்தனாயிட்டேன், நான் முக்தனாயிட்டேன், நான் முக்தனாயிட்டேன்னு வாயால சொல்றானே தவிர அதை சொல்ல 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 முக்தப்பனே பத்த, முக்தனா ஆகிறதுக்கு பதிலா பத்தனாக ஆகிண்டு போறான். இதை சொல்ல சொல்ல பத்தனாக ஆகிண்டு போறான். இதற்கு காரணம் என்ன, இதற்கு காரணம் சாதனை பண்ணாததுதான் காரணம். சாதனைய ஒழுங்கா பண்ணாததுதான் காரணம். சத்குருநாதால் எதை சொல்லி கொடுத்தாரோ அவர் சொல்லி கொடுத்த பிரகாரம் சாதனையை பண்ணாம இருந்ததுக்கு இது இப்படி அமையறது. சாதன கரிதாச்ச சித்தப்பண. இன்னும் மேல சில எப்படி எல்லாரும் சத்குருநாதால் அருமையா அமைச்சு தரக்கூடிய பாதைய ஒழுங்கா ஃபாலோ பண்ணாமல் தன்னோட குறுகின புத்தி அதுக்குள்ள நுழைச்சு தன்னோட அவித்யை அதிலே ஆரோபித்து தவறான வழியில போகிறது எப்படிங்கிறது தான் சொல்லிட்டு வரார். சாதன கரிதாச்ச சித்தபனஹாதீச்ச ஜாயில நிகோன.
அகங்காரம் அகம்பாவம் இது ரெண்டும் வெவ்வேறுன்னு சொன்னோம். அகங்காரம் அப்படிங்கிறது தனக்கே வேணும், எக்காரணம் கொண்டும் தனக்கே வேணும் அப்படின்னு வச்சுண்டு அதனால வரக்கூடிய ஒரு எகோயிஸ்டிக் ஆட்டிடியூட் தான் அகங்காரம். இவன் என்ன நினைக்கிறான், சாதன கரிதா சித்தபனஹாத்தீச்சே ஜாகீர நிகோன. இவன் ஏன் இப்படி நினைக்கிறான், நான் சாதனம்லாம் ஏன் பண்ணணும் ஏன் நினைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு மூலமா ரகசியமாக இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய தோற்றத்தை போய் தோண்டி எடுக்கிறார் இப்ப சமர்த்தர். ஏன் இவன் சாதனைகள் பண்ண ஆரம்பிச்சவன் தானே, சாதனைகளை பண்ண ஆரம்பிச்சவன் இப்படி ஏன் போறான் அப்படின்னா பாடத்தை ஒழுங்கா கேட்காததுதான் காரணம். இவன் என்ன நினைக்கிறான், சாதனை பண்ணும் பொழுது நான் இப்படியே சாதனை பண்ணிட்டு இருந்தேனா லோகம் என்ன சித்தன் அப்படின்னு என்னைக்கு என்ன இந்த லோகம் கருதும், இவனுடைய நோக்கமெல்லாம் அதுல இருக்கு. அப்படின்னா என்ன, இந்த லோகம் இவன் ஜீவன் முக்தன், இவன் ஒரு பெரிய சித்தன் அப்படின்னு லோகம் இவனை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல தான் சாதனைகளே நடந்துட்டு இருக்கு. என்ன நினைக்கிறான், சாதன கரிதாச்ச சித்தபன, நான் அப்படி சாதனைகளே பண்ணிட்டு இருந்தேனால் லோகம் என்ன சித்தன் என்னைக்கு கொண்டாடும். ஹாத்தீச்சே ஜாகீல நிகோன, என்ன யாரும் சித்தன் அப்படின்னு கொண்டாடவே மாட்டாளே, சாதகன்னே கொண்டாடிட்டு இருப்பாளே, அப்படியா இருக்கணும்னா அப்படின்னு இருக்கிறதே அவித்யை காரணம், தேக புத்தி தான் அதுக்கு காரணம், அந்த அகம்பாவம் தான் காரணம். அதனால தேனே குணே சாதன கரூச்சனாவிடே, இதனாலதான் சாதனைகள் பண்றதுல அவனுக்கு விருப்பம் போயிடுச்சு. லோகமனதி ஹா சாதக, லோகம் என்ன சொல்லும், இவன் சாதகன் அல்லவோ அப்படின்னு சொல்லும். அது லோகம் இவனை சாதகன்னு கூப்பிடுறது இவனுக்கு வெக்கமா இருக்கான், இவனுக்கு அபமானமா இருக்கான். அது ஹேச்சி லஜ்ஜா வாட்டே ஏக்க, ஐய என்ன லோகம் இப்பேற்பட்ட ஜீவன் முக்தன், இப்பேற்பட்ட பிரம்மானுபவம் பெற்றவன் அப்படின்னு லோகம் என்ன சொல்லணும், லோகமா சொல்லணும். பிரம்மானுபவம் பெற்றவன் லோகமா சொல்லணும். இதுதான் அகங்காரமாக இருக்கிறது. லோக்கம் சொல்லணும், லோக்கம் பிரம்மானுபவம் பெற்றவன் சொல்றதா முக்கியம். பிரம்மத்தை நீனே அடைஞ்சு பிரம்மானுபவத்தை நீலவோ அனுபவிக்கிறது முக்கியம். பிரம்மானுபவத்தை நீ அனுபவிச்சுட்டானால் லோகம்னே கிடையாதே, நீனே தானே அந்த லோகம். அது அவனுக்கு தெரியல. அதனால லோகத்துடைய கண்ணில பிரம்மானுபவம் அனுபவிச்சவன் அப்படிங்கறது லோகத்து கண்ணில ஒரு பேரு வாங்கணும், அவ்வளவுதான். ஹேச்சி லஜ்ஜாவாட்டே ஏக சாதன கரிதா பிரம்மாதிக ஹே டாவுகனாகி. நான் சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் எங்கிட்ட இருக்கிற பிரம்மானுபவம் நான் பெற்றவன் அப்படின்னு லோகத்துக்கு தெரியாதுப்பா அப்படின்னு மூடத்தனமான ஒரு தோற்றம் இவன் இடத்துல இருக்கு. சமர்த்தர் சொல்றார், ஏப்பா சாதன கரிதி பிரம்மாதிகே டாவுகனாகி, சாதனை நான் ஏன் பண்ணணும்னு நீ கேட்கிறையே, பிரம்மாதி தேவர்கள் பிரம்மாதி மகத்துக்கள் உள்பட சாதனைகளை பண்ணிண்டே இருக்கா, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார் சமர்த்தர். ஆனா இருக்கட்டும்பா ஆதாசோ, பரவாயில்ல இருக்கட்டும், ஹே அவித்யா, நான் இப்ப சொன்ன சில ஓபிக்கள் சில விஷயங்கள்லாம் என்னெல்லாம் சொன்னேனோ இதெல்லாம் அவித்யா லட்சணங்களை சொன்னேன், உனக்கு தெரிஞ்சிருக்கணும்பா. நான் உனக்கு சுத்தமான சாதன மார்க்கத்தை காமிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். சாதன மார்க்கத்தை இருந்துன்னு இறங்கும் பொழுது சிலப்போ இந்த துர்புத்தி வரும். அந்த துர்புத்திக்கு காரணம் அகம்பாவம் தான். அங்கே இந்த அகம்பாவத்தை இந்த மீப்பனன்னு சொன்னோமே, அந்த அகம்பாவத்திலேருந்து கிளம்பி வரக்கூடிய துர்புத்தி தான் இது. அதுலேருந்து வந்த வினை தான் இது. அது என்ன பண்ணும், உன்னை வழி தவறி வேற எங்கேயும் அழைச்சுன்னு வேணும். இப்போ நான் சொன்ன மாதிரி சில பேர் இருந்துடுவா, வழி தவறி போயிடுவா. அதனால எந்த அளவுக்கு நான் சுத்தமாக இருக்கக்கூடிய சாதனை என்னதுன்னு நான் சொல்லித்தரேனோ அந்த அளவுக்கு உனக்கு
இது மாதிரியும் சில பேர் போயிடுவா, இது மாதிரி போகாம இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். அசோதே இது இருக்கட்டும், பரவாயில்ல. இதெல்லாம் அவித்யா அபியாச சாரணி வித்யா, இதெல்லாம் அவித்யுடைய லட்சணங்கள். வித்யை அதாவது தெளிவான பரிபூர்ணமான ஞானம் எவனுக்கு வரும்னா, எவன் அபியாசம் பண்றானோ அவனுக்கு தான் ஞானம் வரும். அருமையான பாடம். லௌகிகமான விஷயங்கள்லயே பார்த்தோமானால் எவன் அபியாசம் நன்னா பண்றானோ அவனுக்கு வித்யை நன்னா வருதுன்னு தெரியறது இல்லையா? அது மாதிரி தானே ஆத்ம வித்யையும். ஆத்ம வித்யிலையும் எவன் அபியாசம் நன்னா பண்றானோ, எவன் சாதனைகளை குருநாத்தால் சொன்ன சொல்படி எவன் சாதனைகளை பண்றானோ அவனுக்கு ஞானம் ஏன் கிடைக்காது? அவனுக்கு பரமார்த்தம் ஏன் கிடைக்காது? அவனுக்கு ஸ்வஸ்வரூபானுபவம் ஏன் கிடைக்காது? நிச்சயமா கிடைக்கும். அபியாச சாரணி. அபியாசம் எவன் அபியாசம் பண்றானோ அவனை சாரணி வித்யா, அவனை வித்யை அவனையே தொடர்ந்து வரும். அபியாசே பாபிஜே அத்யா பூர்ண பிரம்ம. இப்போ இருக்கிற நிலை நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம், நீ பிரம்ம வித்யக்கு ஆரம்பமே நீ எங்க இருக்கங்கிறது உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிறது தான். நான் அவித்யில இருக்கேன், அஜ்ஞானியாக இருக்கேன், நான் அடைய வேண்டியது ஸ்வஸ்வரூபானுபவம் அப்படிங்கிறது உண்மையா? நீயே உன்னையே ஏமாத்திக்காம, லோகத்தை ஏமாத்தத்தை விட்டுடு, நீ உன்னை ஏமாத்திக்காம இருக்கிறது படி உள்ளது உள்ளபடி நீ ஏத்துக்கணும் உன்னுடைய இருக்கிற நிலைய. இங்கேருந்து நான் உயரணும் அப்படிங்கிறத நீ ஏற்கணும். உயரத்துக்கு சத்குருநாத்தால் என்ன சொல்லறாரோ அவர் காலில் பழியா விழுந்து நான் அவரிடத்தேருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது நீ ஒத்துக்கணும். சத்குருநாத்தால் உனக்கு என்ன உபதேசம் பண்றாரோ, உனக்கு இது ஹிதமோ அதுதான் உபதேசம் பண்ணுவார். அப்பேற்பட்ட உபதேசத்தை கட்டியா எக்காரணம் கொண்டும் விடமாட்டேன் அப்படின்னு பிடிச்சுக்கணும். அதை பிடிச்சுண்டு அந்த அபியாசத்தை நீ இருந்துட்டையானால் பிரம்மானுபவத்தை நீ அடைவாய், ஜீவன் முக்தனாக நீ ஆவாய் அப்படிங்கிறது கேரண்டி. அபியாசே பாபிஜே அத்யா பூர்ண பிரம்ம. நீ பூர்ண பிரம்மம் அப்படிங்கிற நிலையை நீ அடைஞ்சுடுவாய் அப்படிங்கிறது சத்தியம். அபியாசகர அபோ இப்படி பேசுறார் சத்குருநாதர். இப்படி இல்லவோ பேசணும். விஷயங்களும் சொல்லித்தரார். வழி தவறி போகாம இருக்கக்கூடிய என்னெல்லாம் காஷன் பாயிண்ட் இருக்கோ அந்த காஷனையும் பண்ணி வைக்கிறார். காஷன் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு உடனே அடுத்த வரி தைரியத்தையும் கொடுக்கிறார். இதுதான் சத்குருநாதாள் நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய அருமையான ஒரு பாடத்தையும் சொல்லி கொடுத்து, வழி தவறி போகாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் சேஃப்கார்டு இருக்கோ அதெல்லாமும் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு இதுதான் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறதுங்கிறது. பதே கூடவே இருந்துண்டு இப்படி மார்க்கதர்ஷனம் பண்ணிட்டு போகிறாரே, இதுதான் உண்மையான சத்குருநாத்தாளுடைய லட்சணம். அபியாச உடனே இப்படி சொன்னதுமே இந்த ஸ்ரோதாவாக இருக்கக்கூடிய சிஷ்யன் மனசு அப்படியே அவனுக்கு குளிர்ந்து போயிடுத்து. சத்குருநாத்தாள் சொன்ன இந்த பேச்சை கேட்டு குளிர்ந்து போகிறது மாத்திரம் இல்லை, ஒரு ஊக்கமும் கொடுக்கறது சத்குருநாத்தாள் வச்சனம் அவனுக்கு. உடனே பரமஸ்பூர்த்தியோட கேட்கறான், அபியாச கராபாக்கவன, சத்குருநாதா நீங்க சொல்றது ஒவ்வொரு விஷயமும் சத்தியம், ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம். இப்போ நீங்க சொல்லுங்க, அபியாச கராவா கவன, நான் எந்த அபியாசத்தை நான் பண்ணணும்? இதே விஷயத்தை பலவிதமா சிஷ்யன் கேட்டுன்னு வரான், பலவிதமா அவர் பதிலும் சொல்லிட்டு வர்றார். இதுதான் முக்கியமான அபியாச கராவா கவன, நான் எந்த அபியாசம் பண்ணணும் நீங்க சொல்லுங்க. ஐசா ஸ்ரோதா கரி பிரஷ்ன. ஸ்ரோதாவாக இருக்கக்கூடிய சிஷ்யன் இப்பேற்பட்ட கேள்வியை கேட்கிறான். பரமார்த்தாச்சே சாதன போலிலே பாகிஜே. பரமார்த்தத்தை அடையறதுக்காக எப்பேற்பட்ட சாதனைகள் உண்டோ, எப்பேற்பட்ட அபியாசங்கள் உண்டோ, சத்குருநாதா நீங்க கிருபை பண்ணி எங்களுக்கு சொல்லணும், நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்கிறா. உடனே யாச்சே உத்தர ஸ்ரோதையாசி. ஸ்ரோதா இந்த கேள்வியை கேட்டதுமே உடனே சத்குருநாதாளாக இருக்கக்கூடிய சமர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். திதலே புடலே சமாசி. அடுத்த சமாசத்துல ஸ்ரோதா கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறார். நிரோபிலே சாதனாசி பரமார்த்தாச்சியா. பரமார்த்தத்தை அடையறதுக்கு எப்பேற்பட்ட சாதனை பண்ணணும், எப்பேற்பட்ட அபியாசத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க போறார். அதன் முதல் விஷயமாக சிரவண நிரூபணம் அப்படிங்கிற சிரவணம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேச போறார். இதோட
தாஸ்போதத்தை குரு சிஷ்ய சம்வாதமாக அமைஞ்ச இந்த கிரந்தத்துல சாதன பிரதிஷ்டா நிரூபணம் அப்படிங்கிற 7வது சமாசம் இதோட பூர்த்தி ஆகிறது. ஸ்ரவண நிரூபணம் அப்படிங்கிறது 8வது சமாசம். நாளிலிருந்து சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே.